ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்குங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரெட்மி தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இது ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் ரெட்மியில் வந்து இந்த ஏ சீரீஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ரெட்மியோட நோட் 5 ப்ரோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட் 5னு ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நோட் 10 ப்ளஸ்ஸு அந்த மாதிரி சம்திங் வரும். அப்புறம் 10A அந்த மாதிரி வரும். அப்புறம் 6A 7A அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏ சீரீஸை இப்போ ரெட்மி 12 5G அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G டிவைஸு தான். இருந்தாலும் இந்த 12,000 ரூபா அப்படின்றப்ப ரேட்டு கம்மியாக இருக்குல்ல, என்னென்னலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மகிட்ட சேல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் ஆல்ரெடி ரெட்மியோட நோட் சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்க்க 3 கேமரா செட்டப் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான். டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 550 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல். இப்போலாம் 1500 1900 வரைக்கும் போயிடுச்சு. இந்த செக்மெண்ட்டில் 500ன்றது அப்போ ரொம்ப டல்லாக இருக்குமா ப்ரோ அப்படின்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் கூட 700 நெட்ஸு 550 நெட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும் போது வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, நார்மலாக எப்படி இன்டோரில் யூஸ் பண்ணும்போது ரியாக்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டின்றது உங்களுக்கு இருக்கும். பட் சன்லைட்டில் உச்சி வெயிலில் வெளியே பஸ் ஸ்டாண்டில் நின்று ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கையை இப்படியே வச்சு அப்புறம் பிரைட்னஸை ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நிலமை. பட் டிஸ்பிளே வந்து AMOLED 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா பிரயோஜனமாக இருந்திருக்கும். பட் இவங்க AMOLED கொடுக்காம எல்சிடி கொடுத்து 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிட் ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போது ஒரு பேக்கப் டிவைஸாவோ இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குன்றதுக்கு நம்ம AMOLED எல்சிடின்றது பெரிய லெவலில் திங்க் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஓகே தான். பட் AMOLED கொடுத்தா இன்னும் சூப்பர் ஓகேவாக இருந்திருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஒப்பீனியன். பின்னாடி பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி இவங்க வந்து சோனி சென்சாரா பட் எதுவும் மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சாம்சங் சென்சாராக தான் இருக்கும் அதிகமான வாய்ப்பு. 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி இல்லை ஓஎஸ்லாம் கிடையாது. இஏஎஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் மூலியமாக ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு என்னவோ அதை பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுதான் கேமரா டிபார்ட்மெண்ட். ரொம்ப 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஏதோ பக்காவாக ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க. அந்த 12,000 ரூபாய்க்கு என்ன முடியுமோ அதுதான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸுக்கான சார்ஜர். ஸோ 18 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்றத கேள்விப்பட்டு ஆண்ட்ராய்டு உலகத்தில் ரொம்ப வருஷமாச்சு. ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மினிமம் 33 வாட்ஸு தான் ஆரம்பிக்கிறாங்க. 33. இப்போ சாம்சங் பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் அடாப்டரில் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 18 வாட்ஸுன்றப்ப எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு 33 வாட்ஸு. ஏன்னா ரெட்மிலாம் பார்த்திங்கன்னா சாலிடாக அவங்க இப்போ லான்ச் பண்ணுற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மினிமம் 33 வாட்ஸ் அந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. பட் அது கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்காம விட்டாங்கன்றது தெரில. 18 வாட்ஸுன்றது வந்து 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் Snapdragon 4 Gen 2 5G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். பட் இவங்க இந்த இடத்துல Snapdragon போனது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா பேட்ரி கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக லெவலில் மெயின்டைன் பண்ணும். எப்படி பார்த்தாலும் நார்மல் யூஸருக்கு 1.5 நாளைக்கு மேலே தாங்கும். ஹெவி யூஸர் இந்த ப்ராசஸரை சூஸ் பண்ணிவிட்டு யாரும் ஹெவி யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணாலும் கூட ஒரு நாள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி நிற்கும். அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ரியாக்ட் ஆகும். IP53க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 53 நாட் 68. 68ன்றது நல்லா அது தண்ணிக்குள்ளே போட ஒரு 1 மீட்டர் ஆழம் வரைக்கும் போடலாம். பட் இது வந்து சும்மா மழை தண்ணி பட்டாலோ சாரல் மாதிரி தண்ணி பட்டாலோ தாக்கு பிடிக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான், நாட் வாட்டர் ப்ரூஃப். ஓகேவா நண்பா? ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4GB RAM 128GB, 8GB RAM 128GB, 8GB RAM 256GB. ஸோ 128GBலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஸ்டோரேஜை வச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 12,000 ரூபா. நீங்கள் ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பை பண்ணும்போது 1000 ரூபா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் இந்த 3லேயுமே. ஐரன் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா. 16,000 ரூபாயில் ஐசிஐசி கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 15,000 ரூபா. எனக்கு தெரிஞ்சு வாங்குறவங்க அந்த 4GB ரேமோடு நிப்பாட்டிக்கோங்க.
அந்த 4க்கும் 6GB ரேமுக்கு பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. நம்ம ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் ஆனால் கூட திங்க் பண்ணலாம். ரெண்டுமே 128GB தான். ஸோ யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 4 128 வாங்குங்க, 6 128 வாங்காதீங்க. 856 வாங்குறதுக்கு நம்ம அந்த 15,000 16,000 ரெட்மிலே வேறு ஒரு ஃபோன் இருக்குது, அதை நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ரெட்மி 12 5Gன்றது ஒரு பக்கா மிட் ரேஞ்ச். உங்கள் செகண்டரி ஸ்மார்ட் ஃபோனாவோ இல்லை வீட்டில் ஒரு பேக்கப் ஸ்மார்ட் ஃபோனாவோ இல்லை உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன், நான் காலேஜ் படிக்கிறேன், எங்கள் வீட்டில் இந்த பட்ஜெட்டாக சொல்லியிருக்காங்க, இதை வச்சு நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஃபோன் வரட்டும், வந்தோடனே என்ன ஏதுன்ற முழுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும். தேங்க்யூ நண்பா, பாய்.